Hello friends, welcome to Meera Mind Voice. Day 48 in Big Boss House. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட். ஸோ விஜய் சேதுபதி வந்தார். நிறைய மாற்றங்கள், நிறைய நிகழ்வுகள். வாங்க என்ன நடந்ததுன்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்த உடனே வீடு மாறினதில் அதிகாரம் மாறி இருக்கா, எப்படி இருக்காங்க, இவங்க ஆட்சி பண்ணுறாங்களா, அதை பற்றி நிறைய கேட்கலாம் உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிகழ்வுகள் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஃப்ரைடே நிகழ்வுகளில் மெயினாக 2 விஷயந்தான். ஒன்று 5 ஸ்டார் டாஸ்க்கு, 2வது விஜய் சேதுபதி சார் சாப்பாடு அனுப்பிச்சி வச்சது. ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் டாஸ்க்கு படித்த உடனே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாகி என்ன ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டூ நத்திங் மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணதெல்லாம் பிக்சர் எடுத்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒட்டி வச்சுட்டு அதை பற்றி ஒரு சின்ன குறும்படமும் ஒன்று காமிச்சு யார் யாரெல்லாம் எந்தெந்த மொமெண்ட்டில் டூ நத்திங்னு உட்காந்துருக்காங்க அப்படின்னுட்டு 5 ஸ்டார் சாப்பிட்டுட்டே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரு மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்ததுனால அதை ரிப்பீட் மோடில் திரும்ப கேட்டு திரும்ப பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. 5 ஸ்டாருக்கு செமையாக அடிச்சுக்கிட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த உடனேயும் ஸ்டோர் ரூமில் ஒரு 40 80 5 ஸ்டார் அனுப்பிச்ச உடனே எல்லோரும் எனக்குன்னு க்ளீனாக உட்காந்து பங்கு போட்ட உடனே பிக் பாஸே தாங்க முடியாமல், இதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக உழைச்சிட்ருக்கீங்க, இந்த டாஸ்க்குக்கு காமிக்கிற ஒரு ஈடுபாடை வேறு எதுலேயுமே நான் பார்க்கல இந்த வீட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுற லெவலுக்கு இருந்தது. எல்லோரும் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு, ஸ்வீட்டடு கொண்டாடுவோ அது வேறு பிராண்டோ, ஓகே இதை நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு 5 ஸ்டார் சாப்பிட்டு இந்த வீட்டில் தான் எல்லாருமே எப்போ பாரு டூ நத்திங்னு தானே இருக்காங்க. இது எதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு மொமெண்ட்டு டூ நத்திங்? இதில் உங்களுடைய லைஃப்பில் நடந்த டூ நத்திங் மொமெண்ட்னு கேட்கும்போது சௌந்தர்யா ஒன்று சொன்னாங்க பாருங்கள், என் லைஃபே டூ நத்திங் தான், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படி தான் இங்கே இருக்காங்க அவங்க. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அடுத்தது சாப்பாடு வந்தது. வரிசையாக நடப்பன பரப்பன ஊர்வன எல்லாம் வந்திருந்தது. எல்லோரும் போய் கார்டன் ஏரியாவில் உட்காந்து வட்டமாக உட்காந்து நல்லா வெட்டினாங்க. அதுவும் ஒன்றும் பெரிய இது இல்லை. அடுத்தாப்பில் முடித்த உடனே இவங்க எல்லாருமே ஒருத்தரை சிந்திக்க விடாமல் செய்யணுன்னா விடாமல் அவங்கள பாராட்டணும். அதனால் யார் வந்தாலும் சரி கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார் விஜய் சேதுபதி ஆடியன்ஸ்கிட்ட. எப்படி கைத்தட்டணும்னு சொல்லி வேற காமிச்ச உடனே பிடிச்சிட்டாங்க ஆடியன்ஸு. யாரை சொன்னாலும் சரி உடனே கைத்தட்ட வேண்டியது. அவங்க அப்படியே மூஞ்சியெல்லாம் செவக்க இது பண்ண அவர் அந்த ரோஸ்டிங் டாஸ்க்கை இவர் ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி உள்ளே போன உடனே. 7 சீசன் பார்த்துருக்கோம், 8வது சீசன் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னுட்டு. நான் ஒரு நாள் தான் பிரியாணி போட்டேன், நீங்கள் 7 வாரமாக பிரியாணி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ரோஸ்டிங். நான் ரோஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் நான் பேச விடலைன்னு சொல்கிறாங்க, உட்காருங்கன்னு சொல்கிறத மட்டும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லோரும் சார் எல்லாரையும் பேச விடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா எனக்கு வேலை கன்ஃபார்ம் சார். பிகாஸ் இந்த வாரம் நிறைய இது போயிட்டு இருந்தது, இவரோட ஹோஸ்டிங் சரியில்லை, யாரையும் பேச விட மாட்டேங்கிறாரு, நடுப்புற கட் பண்ணுறாரு, அவரே ஐயா சாமி என்னால் இதை ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னெலாம் கூட வந்தது. ஸோ இவங்க எல்லா வீடியோஸையும் நோட் பண்ணுறாங்க. அடுத்தது எனக்கு வேலை கன்ஃபார்ம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் ஆர் யூ பீப்புள் பெட்டர் தேன் தி லாஸ்ட் 7 சீசன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாரு. மற்ற 7 சீசனில் இல்லாததை நாங்கள் இதை பண்ணிட்டோம், இந்த டாஸ்க்கை இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டோம், இந்த இடத்த இந்த மாதிரி பெட்டராக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல கேட்டதை ரயானை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ரயான் அப்படின்னாரு. நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கே எனக்கு இந்த வாரம் ஆர்வமாக இருக்குது. ஏன்னா போன வாரம் செம ரோஸ்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் பேசுறதுக்கு பதிலாக நான் சௌந்தர்யாவை கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னதுனால நீங்கள் பேசுகிறத கேட்கவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னொன்னே, சார் மற்ற சீசனில் இல்லாதது இந்த சீசனில் சாப்பாடு பெரிய பிரச்சனை சார். மற்ற சீசன்லலாம் குரூப்னு ஒரு 5-6 குரூப் இருக்கும், இங்கே 2 குரூப் தான் சார் அப்படின்னொன்னே, சரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிங்க, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லுங்களேன்
அப்படின்னு சொன்னோடனே குச்சி திருடணும் சார், இந்த டாஸ்கில் இதை பண்ணோம் சார், அந்த டாஸ்கில் அதை பண்ணோம் சார் அப்படின்னோடனே முடியல. அடுத்தது அருணை கேட்டார். 7 வாரம் ஆகியும் நாங்கள் ஹவுஸ் ஃபுல்லாக நிரம்பி வழியிறோம் சார், அவ்வளோ ஹவுஸ்மேட்ஸ் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த டாஸ்கில் நான் ஒரு கிளர்ச்சி பண்ணலான்னு நினச்சேன் சார். உண்மையிலே அவர் டிஸ்கஸ் பண்ணினார். நம்ம மக்களாக கிளர்ச்சி பண்ணி நாங்கள் ராஜ்யத்தை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னுட்டு வெளியில் அதுக்காக நிறைய டிஸ்கஷன்ஸும் போச்சு. ஆனால் நம்ம படைத்தளபதி தீபக் இல்லை இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னுட்டு அதை பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. உடனே விஜய் சேதுபதி சார் அதை நல்லா என்கரேஜ் பண்ணார். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, பண்ணினா தானே உங்களுக்கு இதுவாக இருக்கும், உங்களோட ஐடியாஸ் அப்போ தானே வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டாஸ்க் இன்னமுமே பெட்டராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 2 தளபதியும் நீயா நானான்னு வெறும்னே பேசி கழுத்தறுத்தது இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது நமக்கு ரஞ்சித்தை சொல்கிறாங்க எல்லாரும் ரொம்ப சேஃபாக விளையாடுறாங்கன்னுட்டு, தீபக்கும் யாரையுமே பேச விடாமல் சண்டை வர விடாமல் அப்படியே எல்லாத்தையும் அமிக்கபுளாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஆனந்தி இந்த இதில் டாக்ஸிசிட்டி ரொம்ப கம்மி சார், ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியல அப்படின்னு ஒத்துட்டாங்க. அடுத்தது முத்து எழுந்து, சார் நீங்கள் உங்களை நாங்கள் பேசி சுற்றி எல்லாம் பண்ணி ஒரு மன உளைச்சலில் தான் எங்களெல்லாம் உட்கார சொல்கிறீங்க சார், அதனால் நாங்கள் தான் இது பண்ணுறோம், உங்களை ட்ரிகர் பண்ணி உட்கார வைக்க உங்களை எங்களை உட்கார வைக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அது சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னாரு. சார் சீசனில் நிறைய போட்டியாளர் இருப்பாங்க, ஆனால் இங்கே எல்லாருமே ரொம்ப புனிதர்களாக இருக்கும். அங்கே 10 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே ஒத்தனுக்குள்ளேயும் 10 கேரக்டர் இருக்காங்க. புரளி பேசுறதுன்னா மற்றவங்க கிட்ட உட்காந்து பேசுவாங்க, இவங்க தன்னை பற்றியே செல்ஃப் புரளி பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் யாராவது ஒருத்தன் கொஞ்சம் நிறைய பேசினான்னா, இவன் நிறைய பேசுகிறான், அவனை அடிச்சிரு, அவனை மண்டையில் தட்டி உட்காத்தி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் சார் பண்ணுறாங்க. அதனால எல்லாருக்கும் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான இதில் சொன்னார். அப்புறம் சொன்னார், சார் எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேமரா கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதனால் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி இது செஞ்சால் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ தப்பாயிடுமோங்கிற பயம் இருக்குது அப்படின்ன உடனே இவர் சொன்னார், இந்த ப்ரொஃபஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதே பயங்கர ரிஸ்கான ப்ரொஃபஷன், இதில் பின்னாடி எவ்வளோ பேர் பேசுவாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். மெயினாக ரஞ்சித் அண்ட் தீபக், நீங்கள் 2 பேரும் சீனியர், உங்களுக்கு தெரியாதா இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கும்னுட்டு. ஸோ இவ்வளோ ரிஸ்கான ப்ரொஃபஷன் எடுத்துகிட்டு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா அது ப்ரொஃபஷனலாக போகும்போது பாதிக்கும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னுட்டு தன்னோட இதுலேருந்து தான் எப்படி பீட்சா படத்தில் இது கமிட் ஆனோம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சார். நான் அன்றைக்கி யோசிச்சுருந்தேன் அப்படின்னாக்க நான் தோற்றுருப்பேன், மற்றவங்களுக்கு பேசு பொருளாக இருப்பேன், பாரு இவனும் போனான் தோத்துட்டான் அப்படின்னுட்டு. ஏதாவது பண்ணினாதான் இதுவாகும் அப்படின்னாரு. அடுத்தது ஜாக் இதை சொன்னார், மற்றவங்களுக்கு ஆனதுங்கிறதெல்லாம் எதுக்கு உங்கள் மண்டையில் வச்சு சுமக்குறீங்க, அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த பேச்சும் எல்லாம் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து. ஆனால் உங்களுடைய இந்த பேச்சும் ஓப்பனாக இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீங்கள் இன்னும் ஓப்பனாக பேசலாம். எல்லாருமே காஷியஸாக தான் விளையாடுறாங்க, அதுதான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோமே. ஏன்னா பெண்கள் வீடு ஆண்கள் வீடுங்கும்போது பெண்கள் ஏதாவது சொன்னால் வெளியில் வேறு ஏதாவது சொல்லி கட்டம் கட்டிடுவாங்களோ. இவர் தான் சொன்னார், இது வரைக்கும் பேர் வாங்கிட்டு வெளில போனவங்க காணாமல் போயிட்டாங்களா, இல்லை நல்ல பேர் வாங்கினவங்க ஓஹோன்னு வந்துட்டாங்களா, எதுவுமே கிடையாது. ஸோ ஒய் டோன்ட் யூ ரிஸ்க், ஒய் டோன்ட் யூ டூ அப்படிங்கிற மாதிரி க்ளீனாக எடுத்து சொன்னார். அடுத்தது ஜாக்கும் இதே மாதிரியான துணியில் நல்லா பேசினாங்க. சார் நாங்கள் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அடுத்தது சிவா எழுந்துட்டு, சார் யாருக்குமே இவ்வளோ சாப்பாடே கிடச்சிருக்காது சார் எந்த சீசன்லேயும்னுட்டு இன்றைக்கி அவர் அனுப்பிச்சது அத்தனையும் வரிசையாக லிஸ்ட்டு போட்டு சொன்ன உடனே, இந்த சீசன் முடிஞ்ச உடனே ஜனவரி மாதம் நாங்கள் பக்கத்தில் ஒரு பிக் பாஸ் ஹோட்டல் திறக்கிறோம், அதுக்கு மெனு லிஸ்ட்டு மாதிரி இருக்குது சிவா சொல்கிறது அப்படின்னாங்கிற. அடுத்தது சிவா நான் 100 பாத்திரம் தான் கழுவி இருப்பேன், இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு
1000 பாத்திரம் கழுவி இருப்பாங்க சார்னோன்னு, இதுவும் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது நீங்கள் பேசுகிறது அப்படின்னுட்டு. என்ன ஜாக் என்ன சொல்கிறீங்கன்னா, எது சார் பாத்திரம் கழுவுனதா சார் அப்படின்னாங்க ஜாக்குக்கு வீக்கெண்ட் ஆச்சுனாலே அவங்க பேச்சு டிஃப்ரெண்ட்டாக, அவங்களுடைய பக்கா ஆங்கரிங், அந்த அந்த முத்துவை சொல்கிற மாதிரியே இவங்களோடதும் ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஒரு நக்கல் பேச்சு எல்லாம் நல்லாவே வெளியில் வரும். அடுத்தது சௌந்தர்யா கிட்ட கேட்ட உடனே, சார் உங்கள் ரியாக்ஷன் தான், வெளில எல்லோரும் கை தட்டின உடனே அப்படியே சௌந்தர்யா பார்த்தோன்னே, சார் உங்கள் ரியாக்ஷன் தான் சார் அப்படின்னாங்க. என்னது நானாம்மான்னு அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். கேட்டால் நான் இப்படியெல்லாம் பண்ணி ரியாக்ஷன் காமிக்காமல் ஏதாவது கேட்டால் எனக்கு உங்கள் பேக்கரியிலேருந்து முட்டை பக்ஸா வரும் அப்படின்ன உடனே எல்லோரும் ஒன்று கேட்குறாருப்பா, எல்லாத்தையும் பார்க்குறாருப்பா அப்படி இப்படின்னாங்க. உடனே இவங்க சௌந்தர்யா என்னோட குரல் மாதிரி ஜாக்கோட குரல் மாதிரி எல்லாரும் ஒரு டேலண்ட் வச்சுருக்காங்க சார், அந்த டேலண்ட் வெளியில் தெரியுது. இந்த சீசனில் தான் நிறைய கேலி கிண்டல் கலாயெல்லாம் இருக்குது, ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படி இப்படின்ன உடனே அவங்க ஒரு ரியாக்ஷன் வேறு கொடுத்த உடனே விஜய் சேதுபதி தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க சௌந்தர்யா, அந்த ரியாக்ஷனை எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னுட்டு உட்காருங்கன்னு. அது அவங்களுக்கு பயங்கரமான செருப்படின்னு புரியாமையே சிரிச்சுக்கிட்டே உட்காந்தாங்க. அடுத்தது இவர் கேட்டது மற்ற சீசனை விட நாங்கள் எது நல்லா பண்ணியிருக்கோன்னுட்டு. இன்னும் யாருமே அதுக்கு பதிலே சொல்லலை. உடனே ரஞ்சித் எழுந்து ஒரே பாராட்டு, சார் இந்த மாதிரியான ஒரு ஹோஸ்ட் இருக்கிறதுல நானும் இருக்கேங்கிறது அப்படின்ன உடனே அவரை தடுத்து நிறுத்தி, நடத்திட்டு இருந்தவர் ஒரு பெரிய கிரேட் பர்சன், அவருக்கு இருக்கிற நாலேஜ் அவ்வளோ அதிகம், அவரோட அறிவே வேற லெவல், அவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது, ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் இங்கே நின்ன இடத்துல நான் நிற்கிறதே ரொம்ப பெருமை நினைக்கிறேன் அப்படிங்கிற பாணியில் அவர் நிறைய சொன்னார். அடுத்தது போதும் அப்படின்னுட்டு வெளியில் ஓகேன்னுட்டு பிரேக் விட்டு போயிட்டார். வந்த உடனே அவங்க சொன்னதில் ஏதாவது நியாயம் இருந்ததா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை அப்படின்னாங்க எல்லாருமே. கை தட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, ஆனால் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வீடு மாறினது எப்படி இருந்தது அப்படின்னார். உடனே நல்லா இருந்தது சார் அப்படின்னாங்க பொதுவாக எல்லாருமா. உடனே ஜாக் எழுந்து, சார் முன்னாடிலாம் நாங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தோம், ஒரு தண்ணி எடுக்க போகணுன்னா கூட போகணுண்டா வரணுண்டான்லாம் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ அவங்க கெஞ்சறது ரொம்ப நல்லா இருந்தது சார், அதிகாரம் கையில் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது சார். முன்னெல்லாம் அது ஒரு ஐயோ அங்கே போகணுமே, தண்ணிக்கு அவங்கக்கிட்ட கேட்கணுமே, அவங்க என்ன டாஸ்க் கொடுப்பாங்களோ, இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டே இருந்தோம் சார். ஆனால் இப்போ ரொம்ப நல்லா இருந்தது சார். நொன்னே அப்படியா, நீங்கள் அவங்கள சொன்னீங்க மனசாட்சியோட டாஸ்க் கொடுங்கன்னுட்டு, நீங்கள் மனசாட்சியோட நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த வாரம் இந்த மாதிரி கொஷின் கேட்க ஆரம்பித்தது நல்லா இருந்தது. ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பிரச்சனை கேர்ள்ஸ் வீடு மாறின உடனே டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சது. உடனே இப்போ தான் சார் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக், ஏன்னா டாஸ்க் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், என்னென்ன டாஸ்க் கொடுக்கறது எப்படி கொடுக்கறதுன்னு இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு மாதிரி பூமராகவே தான் பேசிகிட்டு இருந்தார். அன்ஷிதா சேர்ந்து சொன்னாங்க, சார் கேர்ள்ஸ் கிட்ட வன்மம் இருந்த மாதிரி இருந்தது, அது நல்லாவே படலை, இத்தனை நாள் நீ என்னை வச்சு செஞ்சல, வா உன்னை நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வன்மத்தோடையே கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னொன்னே ஆடியன்ஸில் இந்த நல்ல கிளாப்ஸு. ஏன்னா அந்த அம்மா கரெக்டாக பேசினாங்க. அன்ஷிதா பேசுகிறது கம்மி, ஆனால் பேசினாங்கன்னா நச்சுன்னு பேசுவாங்க. உடனே முத்துவை எழுப்பி, முத்து உங்களுடைய டாஸ்க் எப்படி இருந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பர்பீஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. ஒன்று சார் முதல் நாளே ஆரம்பித்தாங்க சார், அதனால நாங்கள் எங்கள் சத்தம் வலுத்து போனதுனால பயங்கரமாக நாங்கள் சத்தம் போட்டதுனால பதுங்கிட்டாங்க சார் அப்படின்னாங்க. உடனே பர்பீஸ் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க அப்படின்னோடனே, சார் அவங்க டாஸ்க் கொடுக்கவே யோசிக்கிறாங்க சார் அப்படின்னாரு. உடனே அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு முத்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இது 30 அது 30 அது 30ன்னுட்டு. அதுக்கப்புறம் இவர் கேட்டார், நீங்கள் ஏன் சௌந்தர்யா சொன்னோன்னே நிறுத்தலை அப்படின்னாரு. இவர் சொன்னார், டாஸ்க்கை கொடுத்ததே எங்களுக்கு மஞ்சரி, பட் ஸ்டாப் பண்ண சொன்னது சௌந்தர்யா, நான் அவங்க கொடுக்கறது தவறு
அதை வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்களே தான் சொல்லணும், இதை வந்து நியாயப்படுத்தணும், இதை வந்து வெளியுலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிறதுனால தான் நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு பண்ணினேன் சார்னு அப்படியே நிறைய அலங்கார வார்த்தைகள்லாம் போட்டு முத்து பேசினார். உடனே மஞ்சரி வந்து எழுந்து, சார் நான் வந்து சொன்னேன் சார், நான் பண்ணினேன் சார், போனேன் சார்னோடனே நடுப்புற ஜாக் வந்தாங்க, வர்ஷினி வந்தாங்க, எல்லாருமே பேசினாங்க இதை பற்றி. உடனே நீங்கள் வந்து ஒரு செட்டு முடித்த உடனே நிறுத்திட சொல்லுன்னு சொல்லிட்டு நான் சௌந்தர்யாட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் சார் அப்படின்னோடனே, நீங்கள் இது வந்து அருண் வந்த பிறகு, அருண் கேட்ட பிறகு தானே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து நான் வந்து முத்து ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் கொடுத்தேன், இது பண்ணினேங்கிறதெல்லாம் அப்புறம் தானே சொன்னீங்க அப்படின்னு இதை பற்றியான வாக்குவாதம் நிறைய போயிட்டே இருந்தது. அடுத்தது வர்ஷினிகிட்ட வந்து யார் வந்து இந்த டாஸ்க்கு யார் கொடுக்கணும் யார் பண்ணணுங்கும்போது நம்மளே வீட்டில் பார்த்தோம். வர்ஷினி சொன்னாங்க நீ ஏன் கொடுக்குறன்னுட்டு. வேறு யாரோ வந்து இல்லை இது கிச்சன் இன்சார்ஜ் கிடையாது, டேபிள் துடைக்கிறது இதெல்லாம் ஹவுஸ் இன்சார்ஜ் அவங்க தான் கொடுக்கணுன்னுட்டு. ஸோ அப்போ வர்ஷினிக்கே கிளாரிட்டி கிடையாது. அடுத்தாப்பில் வர்ஷினி தான் வந்து சொன்னது அருண்கிட்ட. அருண் எழுந்து க்ளீனாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் சீனை. என்கிட்ட இவங்க தான் வந்து சொன்னாங்க, அடுத்தது நான் போனேன், கேப்டனாக நான் கேட்டேன், நான் இது பண்ணினேன் அது பண்ணினேன் அப்படின்ன உடனே, சரி கேப்டனாக நீங்கள் ஏன் கேட்கல, உங்கள் இதுலேருந்து யார் யார் இன்சார்ஜ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு விஜய் சேதுபதி அருணையும் விட்டு வைக்கல, அவரையும் கொஷின் பண்ணார். உடனே மஞ்சரி டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் பண்ணது சரிதான்ங்கிற மாதிரி. வர்ஷினியும் இல்லை சார் நான் வந்து கேட்டேன், நான் பண்ணினேன், மஞ்சரி வந்து தான் கொடுத்தாங்க. அவங்களும் கொஞ்சம் கிளியராக அன்ஷிதா மாதிரி பேசினாங்க. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்தது ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டு, 30 செகண்டில் 3 பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர 30 ரெப் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாக்லின் வந்து இல்லை சார் முத்து வந்து நாளே வந்து இது இத்தனை நாள் எங்கே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் கொடுங்க டாஸ்க்கு பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசின மாதிரி இருந்தது, கெத்தாக பேசின மாதிரி இருந்தது. அதுக்காக தான் சரி கொடுக்கட்டுமேனு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கெத்தாக பேசினாலும் அதுக்குன்னு எது கொடுக்கறதுங்கிறது ஒரு லிமிட் இல்லையா, தெரியல. ஸோ ஆனந்தி வந்து சார் இது இவங்களுக்கு முதல்லையே செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுல கஷ்டமாக இருக்குது சார், பாய்ஸுக்கு அவங்களுடைய ஈகோ தடுக்குது சார் அப்படின்னுட்டு இந்த பேச்சை ஒரு மாதிரி கன்க்ளூட் பண்ணி வச்சாங்க. கன்க்ளூட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஜெஃப்ரிகிட்ட வந்தது. ஜெஃப்ரிகிட்ட வந்த உடனே ஜெஃப்ரி வந்து டாஸ்க் கொடுக்கும்போதே நான் சொன்னேன் சார் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்கன்னுட்டு, ஆனால் திரும்பி எனக்கு 100 தடவை சிட்டப்ஸ் போட சொன்னாங்க சார். நடுவில் நிற்காமல் போடுன்னு இன்னொருத்தர் கவுண்ட்லாம் வேற பண்ண ஆரம்பித்தாங்க சார். நான் வந்து கிண்டல் பண்ணினேன்னா, நான் கிண்டல் பண்ணால் அவங்களே நிறைய சிரிக்கிறாங்க சார். உடனே சாச்சனா நான் வேணும்ட்டு தான் கொடுத்தேன்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணேன். உடனே இவர் வந்து அது எப்படி நீ வேணும்ட்டு கொடுக்கலான்னு சாச்சனாவை கேள்வி கேட்க, நடுப்புற அன்ஷிதா ஆனந்தி இவங்க எல்லாருமே எழுந்து அவள் பர்சனலாக டாஸ்க் கொடுக்குறா, பர்சனலாக யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, அவள் வந்து சின்ன பொண்ணு தெரியாமல் செய்யறா அப்படிங்கிற மாதிரி. இந்த வாரம் முழுக்கவே அந்த பொண்ணை எல்லாருமே கண்டிச்சிட்டு இருந்தாங்க, நீ என்ன பண்ணுறங்கிறத யோசிச்சு பண்ணு அப்படின்னுட்டு. எல்லாம் பண்ணுறதத்தனையும் பண்ணிவிட்டு அது என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் ஒன்றா கற்றுக்கிறேன், நான் ஒன்றா மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க ரொம்ப கிண்டல் பண்ணி எங்களை எல்லாரையும் பயங்கரமாக கோவம் மூட்டிகிட்டே இருந்தான், அதனால தான் நான் வேணும்ன்ட்டே கொடுத்தேன் சார். வேறு யாரோ சொன்னாங்க, பவித்ரா சொன்னாங்க, அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்கிறதுனால அவனால் முடியும்னு பண்ணுறானோன்னு நான் நினச்சேன் அப்படின்னாங்க. உடனே சாச்சனா பொண்ணும் அதை பிடிச்சிக்கிச்சு, அவன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு தான் சார் நான் 100 சிட்டப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னுட்டு. இவங்க எல்லாம் பேசுகிறத நீ கேப்பியா சாச்சனா அப்படின்னார் விஜய் சேதுபதி. கேட்பேன்னு சொல்கிற, பட் இவன் என்ன சொன்னால் எல்லாம் சொல்கிறாங்க சார், நான் உள்ளே வந்து வலிக்குதான்னு கேட்டாங்க சார், வலிக்குது அப்படின்ன உடனே நான் வேணும்ட்டு தான் கொடுத்தேன்ட்டு போகிறாங்க சார், அதுதான் சார் இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஜெஃப்ரி. நீ கேட்பேன்னு சொல்கிற, ஆனால் வழியில் இருக்கிறவன்ட்ட போய் வலிக்குதான்னு கேட்டுட்டு ஆமாம் நான் வேணும்னு தான் கொடுத்தேன்னு சொல்கிறியேன்னொன்னே, இல்லை நான் அப்படியே சாரி கேட்டேன், நான் இது பண்ணினேன் அது பண்ணினேங்கும்போது ரஞ்சித்தை கூப்பிட்டு கேட்டால் ரஞ்சித் சொல்கிறாரு அவள் சாரி சொன்னான்னுட்டு. மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை அவள் மற்றதெல்லாம் பேசினா ஆனால் சாரி சொல்லலை அப்படின்னுட்டு. அதை பற்றி ஒரு சின்ன விவாதம் போணுது. உடனே ஆனந்த் எழுந்து நடந்தது சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு
எகெயின் ஆனந்தி தான் கன்க்ளூட் பண்ணாங்க இந்த தடவையும். இந்த சாச்சனா பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி நடந்ததும் அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓகே நான் உள்ளே போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு டயர்டாகி அப்பாடா பேசி பேசி வாய் வலிக்குதுன்னு உள்ளே போனதுக்கப்புறமா சாச்சனா போய் பாத்ரூமில் கதவை சாத்திக்கிட்டு தேம்பி 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 அழுகுறாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் வீக்கெண்ட் வந்தால் அந்த பொண்ணை வச்சு செய்ய போகிறாங்க, அந்த பொண்ணை கேள்வி கேட்க போகிறாங்க, இந்த வாரம் அத்தனை ஆட்டம் ஆடி இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் இப்போ பயங்கரமாக அழுது உடனே கேர்ள்ஸ் எல்லாருமா அவளை கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த பொண்ணே கேட்குறா, எனக்கு முத்தண்ணங்கிட்ட பேசணும், முத்தண்ணனை கூப்பிடுன்னு. ஜாக்லின் உடனே முத்துவை கூப்பிட்டு ரூம்குள்ளே விட்டுட்டு வாங்க நம்ம எல்லோரும் வெளில போயிடலான்ட்டு வெளில போயிடுறாங்க. இது அருணுக்கு பொறுக்கவில்லை. இதை முத்துவை கட்டிட்டு அண்ணா நான் வேணும்ன்ட்டே பண்ணல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்கிறேன்னு அந்த பொண்ணு உண்மையிலே அழுதுது. உடனே எங்கேயா ஸ்பேஸ் போயிடுமேன்ட்டு அங்கேருந்து விஷால் வந்தார், அடுத்தது ரஞ்சித் வந்தார். எல்லாருமா சேர்ந்து இல்லை கண்ணம்மா இப்படி பண்ணக்கூடாது அது இதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. உடனே கேர்ள்ஸ் வெளியில் ஒரு குட்டி மீட்டிங் போட ஆரம்பித்தாங்க. அவள் இப்படி தானே பண்ணினா அப்படி தானே பண்ணினா, இது சரியா தப்பா, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நடுப்புற நம்ம வர்ஷினி மேடம் இருக்காங்கல்ல, 5 ஸ்டாரை பிடிச்சி ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் ஜாலியாக நின்று இந்த கும்பல் நடுப்புறையே நின்று 5 ஸ்டார் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பாய்ஸ் வேறு கிண்டல் அடித்தாங்க, பாரு வர்ஷினியை 5 ஸ்டார் தின்னுட்டுருக்கு அப்படின்னுட்டு. உடனே ஜெஃப்ரியவே கூப்பிட்டு ஜெஃப்ரியே பேசி நீயே சரி பண்ணுன்னொடனே ஜெஃப்ரி வந்து சொன்னான், இதெல்லாம் நமக்கு நடக்கிறது என்ன புதுசா, இப்படி தான் சண்டை போட்டுப்போம் சரியாகும் விடு அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓரளவுக்கு பேசினான். இது பண்ணினதை கடைசியில் அருண் கிண்டல் பண்ணுறாரு. அவன் சரியான டப்பா சார், தனக்கு நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த பொண்ணு அழுதுதுன்னா விட வேண்டியதானே, போய் பாருங்க. உடனே அது கன்சோல் பண்ணுறானா, உட்காந்து அதுக்கிட்ட பேசுகிறானா. அந்த பொண்ணு அவங்ககிட்ட தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது, அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுது. உனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கலன்னு நீ அதை பற்றி கிண்டல் பண்ணுற பற்றியா, அது தப்பு. அடுத்தது திரும்ப வந்து கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே சத்யாவை பார்த்துட்டு, சத்யா உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ன உடனே இந்த வாரம் அட்லீஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸையாவது சொல்லுவோம், இது நல்லா இருக்குது ஷூ நல்லா இருக்குது அப்படின்னுட்டு. இந்த வாரம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கும், உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது சத்யா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாரத்துலேயே நீங்கள் பெருசாக பேசலைன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே, சார் ஷீ கேவ் ஹர் பெஸ்ட்டு சார். ஏன்னா சத்யா தான் 2 தடவை கேப்டனாக நிறைய அடி வாங்கியிருக்காரு. ஷீ கேவ் ஹர் பெஸ்ட்டு சார் அப்படின்ட்டாங்க. நம்ம ரயான் எழுந்து, சார் அவங்களுக்கு தேவையான போது கேப்டனாக இருந்தாங்க, மற்ற நேரத்தில் தளபதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே மாறி வரணும், வேறு ஏதாவது பண்ணணுன்னா கேப்டனாக மாறிடுவாங்க. அதே சமயம் டாஸ்க் கொடுக்கணும், மற்ற விஷயங்கள் பண்ணணுங்கும்போது தளபதியாக யோசிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரியே தான் இருந்தாங்க அப்படின்னாங்க. உடனே சாச்சனாவை எழுப்பி கேட்டார், வேணும்ன்ட்டே தான் சாச்சனாவை இன்க்ளூட் பண்ணார். அது உடனே நான் ஒரு பேட்ச் எடுக்க போனேன், ஏன்னா அந்த ராணவ் இன்சிடெண்ட்டில் வந்து முதல்ல சிரிப்பாக தான் இருந்தது, அப்புறமா வந்து அவங்க இது பண்ணப்போ அது தவறாக போச்சுன்னு உடனே இது அப்படியே டைவர்ட் ஆகி ராணவ் இன்சிடெண்ட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. அந்த இன்சிடெண்ட்டை ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆச்சு. உடனே மஞ்சரியும் ராணவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மஞ்சரி வந்து இல்லை சார், எனக்கு வந்து அவர் பேசின விதம் வந்து என்னை வந்து ஒரு கேப்டனாக கூட ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஹவுஸ்மேட்டாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னோடனே ராணவ் எழுந்து, சார் என்னை வந்து அவங்க கார்னர் பண்ணுற மாதிரி இருந்தது, எனக்கு மட்டும் டாஸ்காக கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னோடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இல்லை ராணவ் நீங்கள் உட்காருங்க, நாங்களே எல்லாத்தையும் பார்த்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தோம், ஸோ வேண்டாம் அப்படின்னுட்டு. அடுத்தது மஞ்சரி சொன்னாங்க, நான் எப்போ கேப்டனாக இருக்கணும், நான் எப்போ படைத்தளபதியாக இருக்கணும்னு மற்றவங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை வாண்டடாகவே க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு இடத்துல போய் நான் அவங்க எடுத்து வச்ச செங்கோல் எடுக்க போகிறேன்னாக்க அவங்க கேப்டனாக போனியான்னாக்க இல்லை நான் தளபதியாக போனேன்னு சொல்லிட்டு அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக உடனே தர்ஷிகா உள்ளே வந்து என்னோடது திருடு போச்சு, அதை தான் தேட போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து அந்த இதையே டைவர்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நேத்திக்கே பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க முத்துக்கிட்ட, ஒரு விஷயம் நடக்குது அதை டைல்யூட் பண்ணணுன்னா எழுத்தாப்பில் இருக்கிறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோன்னா அது டைல்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த கன்ஃபியூஷனை வாண்டடாக தான் க்ரியேட் பண்ணேன். அதே மாதிரி
நடுப்புற கோடு இருக்குது, இதுதான் நாட்டினுடைய எல்லை கோடு, தாண்டி வரணும்னா தளபதி தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்ன உடனே எல்லார்கிட்டையும் கேட்டார், இது யாருக்கு தெரியும்னு. யாருக்குமே தெரியாதுன்ட்டாங்க. நீங்கள் வச்சு எடுத்த ஒரு டெசிஷன் வந்து எதிரி நாட்டு தளபதிக்கு மட்டும்தான் தெரியுது. தட் இஸ் நம்ம தீபக்கு மட்டும். வேறு யாருக்கும், உங்கள் கேர்ள்ஸ் அணிலையும் யாருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. ஆனால் இதுக்கு டெசிஷன் எடுக்க வேண்டியது யாருன்னொன்னே ராணி தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ராணி வந்து இல்லை, நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னொன்னே ரொம்ப அழகாக ரொம்ப அந்த இன்சிடெண்ட்டை விளக்கினர். நீங்கள் ராணியாக இருந்தப்போ இவங்க தளபதியாவா இல்லை கேப்டனாவா, இவங்க வந்து நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணினான்னு சொன்னாங்கன்னொன்னே ஆடியன்ஸில் பயங்கர கிளாப்ஸு. அண்ட் ஹவுஸ்மேட்ஸும் ஒழுங்காக பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தான் கிறிஸ்பாக பேசணுங்கிறத கற்றுட்ருக்கணும். சரியா என்னோட பொறுப்பை நான் பண்ணலை சார் அப்படின்னு சொன்னோடனே, இப்பயும் நான் கேட்கும்போது சுற்றி 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 உங்களை டிஃபெண்ட் மட்டும் பண்ணுறீங்களே தவிர பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, சார் 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 நான் எஸ்கேப் ஆகலை சார், அது வந்து சார் அப்படின்னு ஆரம்பித்த உடனே என்னாலேயே முடியல. பேசி 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 உங்களை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க. சத்யா, இதுக்காவது ஏதாவது சொல்லுங்கள் சத்யா. ரம்யா வேற உங்கள் ஒய்ஃப் பார்த்துட்ருப்பாங்க, எனக்கு சிஸ்டர் மாதிரி. அப்புறம் என் புருஷன் பேசவே இல்லை, அவங்கள காமிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்காவது ஏதாவது சொல்லுங்கள் சத்யா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சத்யா எழுந்து, இல்லை சார் ரொம்ப பேசி பேசி டயத்தை தான் வீணடிக்கிறாங்க மாதிரி ஏதோ சொல்லி சிரித்த உடனே அப்பாடான்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் எல்லோரும் பேசி பேசி மாஞ்சிட்ருங்க, நான் போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இன்னும் நாளைக்கு வந்து சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி சௌந்தர்யாவை ஒரு ரோஸ்டிங் முடிஞ்சாச்சு, இன்னொரு ரோஸ்டிங் பாக்கி இருக்குது. அடுத்தது உள்ளுக்குள்ளே அருண் வந்து, முத்து பயங்கர டப்பா சார், அந்த பொண்ணை இது பண்ணுறான் பாருங்கள், இவன் வேற ஒரு முகம் காமிக்கிறான், இவன் முகம் ஒரு நாள் கிழியும் பாருங்கள், அன்றைக்கி எல்லோரும் இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க பண்ணிவிடுவாங்க. ஏனெனில் முத்துக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கப்படுறதுங்கிறதுல அருண் லைட்டாக பயப்படுறாரு. முத்துக்கு பேச்சு திறமை இருக்குங்கிறத மற்றவங்களும் அக்னாலஜ் பண்ணுறாங்கங்கிறதுல. ஏன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் ஒரு பாட்டில் சுற்றுற டாஸ்கெல்லாம் வேறு போட்டு பாட்டிலை சுற்றி நீ ஏதாவது ட்ரூத் ஆர் டேர் கொஷின் கேளுங்கிற மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய ட்ரூத் வந்தது வெளியில். அதில் இந்த தர்ஷிகா விஷால் மேட்டர்லாம் வேறு ஹின்னு கொஞ்சம் வழிஞ்சிட்டு இருந்தாங்க. ராணுவ வந்து பவித்ரா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு, இதை பாருங்கள் நீங்களும் ஸ்பேஸ் கொடுக்குறீங்கிறதுனால நான் ஒரு ஃபன்னாக தான் இதை பண்ணுறேன், உங்களுக்கும் ஃபன்னாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதை தவிர சீரியஸாலாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி. வேறு தர்ஷிகா வந்து ஓப்பனாகவே எனக்கு உண்மையில க்ரஷ் இருக்குதுன்னு விஷால் கிட்ட சொல்ல, விஷால் வந்து அதை அக்செப்டும் பண்ணலை டினையும் பண்ணலை, அப்படியே நடுப்புற அந்தரத்தில் தொங்க விட்டுருக்காரு. பிகாஸ் தேவையான நேரத்தில் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டால் இந்த வீட்டில் பயணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்களா? நாளைக்கு யார் வெளில போவாங்க, உங்கள் கெஸ்ஸு யார்? அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நியூஸ் இஸ் அவுட் தட் வர்ஷினி போயிருக்காங்க அப்படின்னுட்டு. சாச்சனா போனால் கூட நல்லா தான் இருக்கும், வர்ஷினியும் ஓகே தான். பொறுத்து இருந்து நாளைக்கு பார்ப்போம் யார் வெளில போகிறாங்கன்னுட்டு. இதே மாதிரியே நாளைக்கும் விஜய் சேதுபதி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.